பசங்களா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 0.04 எப்படி போட்டீங்க? ஸ்கிரீன் தெரியுதா? சார் இந்த சம் போடல சார். போடல. சிரஞ்சு தானே அது. என்ன இது என்ன ஃபார்முலா? அது என்ன பாஸ்கல்லாவா? பாஸ்கல்லா பிரின்சிபல். பாஸ்கல்லா என்ன சொல்லுது? இன்டென்சிட்டி ஆஃப் பிரஷர் பாயிண்ட் பி ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் சேம் இன் ஆல் டைரக்ஷன். பிரஷர் சேம்னு சொல்லும். சரியா? அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா F1 by A1 equal to F2 by A2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஆன்சர் வந்து 0.04 ஆன்சர். ரெண்டாவதுக்கும் வந்து என்னன்னா 0.3 சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஞ்சர் ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு பாருங்க, சர்ச் பண்ணுங்க, வரும். வந்துச்சுன்னா வந்து அதை சால்வ் பண்ணிட்டு ஒரு போட்டோகிராஃபிக் லைனிங் வந்து போட்டு விடுங்க. ஓகேங்க சார். இது 64 by RE கரெக்டா? தேர்டுக்கு ஃபிரிக்ஷன் ஃபேக்டர். எஸ் சார். 64 by RE 16 by RE 16 by RE for laminar flow. ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் சார். இது என்னன்னா ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா 16 வரும். எஸ் சார். ஃபேக்டர்னா 64 வரும். சரி. அப்புறம் வந்து இதுல என்ன கேக்குறான்? டிஸ்சார்ஜ் கேக்குறான். இது எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க டிஸ்சார்ஜுக்கு? சார் Q equal to AV in potential டைரக்டா. அது இப்போ என்ன கொடுத்திருக்கான்? லாங் பைப்பு L கொடுத்திருக்கான். 30 மீட்டர் ஓவர் டேங்க் எட் கொடுத்திருக்கான். எஸ் சார். எப்படி ப்ரோசீட் பண்ணுவீங்க? டயாமீட்டர் கொடுத்திருக்கான், லென்த் கொடுத்திருக்கான், ஹெட் கொடுத்திருக்கான். சார் AV Q equal to AV ன்னு போட கூடாதுங்க சார். AB for D square போட்டு root of 2GH போட்டா V க்கு 0.834 வந்துச்சா? நோ சார் 6.8. அப்போ அது தப்புன்னு அர்த்தம். அப்ரோச் வந்து வேற மாதிரி பண்ணணும். ஹெட் கொடுத்திருக்கான், ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் கொடுத்திருக்கான். அப்பனா என்ன அர்த்தம்? ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் கொடுத்தானா என்ன அர்த்தம்? ஏதோ வந்து அந்த ஹெட்டை வச்சு H equal to 4FL ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் FL V square by 2GD போடலாமா? இதுல வெலாசிட்டி கொடுத்திருக்கானா? velocity root of 2GH போடுங்க சார். ஆமா, root of 2GH போட்டா வெலாசிட்டி கிடைக்கும். ஃபைன். அப்ப F தெரியும், L கொடுத்திருக்கான், V தெரியும், G தெரியும், D தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். H கண்டுபிடிச்சிடலாம். H கண்டுபிடிச்சிட்டா அது வந்து இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஹெட் லாஸ் வந்து கிடைக்கும். ஹெட் லாஸ் டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல V கண்டுபிடிச்சா இப்ப V root of 2GH கண்டுபிடிச்ச நீ அது அந்த மெத்தட்ல எல்லாம் போட்டியா? V வந்து சார் அந்த மெத்தட்ல தான் போட்டு சார். அந்த மெத்தட்ல போட்டா அது வரல, ஆன்சர் வரல. சார் அதான் சார் நீங்க சொல்ற மாதிரி HF equal to FL Q square by 12.1 D for ஃபீல்ட்ல போட்டோம்னா இப்போ H கொடுத்திருக்கானா? அந்த H எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹெட் லாஸ் கொடுக்கலங்க. FL Q square by 12D power 5. எஸ் சார். சரி, அதை பார்ப்போம் அப்படின்றத. ஆன்சர் வந்து 0.834 மீட்டர் கியூப் பர் செகண்ட். அடுத்தது வந்து பம்பிங் பவர் கேக்குறானுங்க. பம்பிங் பவர் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? பவருக்கு ஃபார்முலா என்ன? P equal to rho G QHF. ஆமா, காமா QH சொல்லலாம், இல்ல rho G QH சொல்லலாம். அதுல H வந்து நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இது FL V square by 2G கண்டுபிடிச்சிட்டு, இது வந்து பம்பிங் பவர் வந்து அடிக்கடி கேட்கிற ப்ராப்ளம். எஸ் சார். ஸோ அதனால வந்து காமா QH இல்லாட்டி rho G QH அதுல கிடைக்கலாம். எஸ் சார். ஸோ 17.4 கிலோவாட் சொல்லலாம். வந்துச்சா ஆன்சர்? 17.71 கிலோவாட் அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, ஃபைன், சூப்பர். அப்போ the value of friction factor ஒரு +20% வந்து எரர் மேக் பண்ணிடுறாங்க ஃபிரிக்ஷன் ஃபேக்டர்ல. எரர் டிஸ்சார்ஜ்ல எப்படி வரும்? இப்போ டிஸ்சார்ஜுக்கும் ஃபிரிக்ஷன் ஃபேக்டருக்கும் ரிலேஷன் என்ன? சார் HF equal to FL Q square by 12D power 5 அதுல பார்த்தோம்னா அப்போ இதுல என்னன்னா root of inverse over sir Q proportional to 1. F வந்து inversely proportional to Q square. அப்ப F வந்து inversely proportional to Q square. அப்ப Q தான் கேக்குறாங்க. அப்ப inversely proportional to root F. எஸ் சார். அப்படி போட்டா என்ன வந்து
-12.5 கொடுத்துருக்க ஆன்சர் எப்படி போடுவீங்க? 11.11 வரும் சார். 11 பாயிண்ட் வருது. எஸ் சார், நம்ம நியரஸ்ட் பார்த்து எடுத்துக்கணும். பைப்லைன் கனெக்டிங் ரிசர்வாயர் 20 டெபாசிஷன் கெமிக்கல் டெபாசிஷன்னால 20% வந்து டயமீட்டர் வந்து குறைஞ்சிடுது. அப்போ 100னா 80 ஆயிடுதா அப்படின்னு வச்சுங்க. அப்போ வந்து என்னன்னா ரிடக்ஷன் டிஸ்சார்ஜ் என்ன ஆகும்னு கேட்கறான். அப்போ டிஸ்சார்ஜுக்கும் டயமீட்டருக்கும் என்ன ரிலேஷனு? Q = AVயா? ஏன்னா Q inverse to D square கரெக்டா? டைரக்ட்லி Q proportional to D square ஓகேவா? Q proportional to D square Q square directly proportional to 5. for head difference in reservoir unaltered friction factor அப்பனா FL Q square by 12 D power 5 so Q square proportional to D power of 5 12 D by 5 Q square proportional to D power 5 எஸ் சார். அதோஸ் போடணும் ஆன்சர் வந்து. எஸ் சார், போட்டு பாருங்க பாப்போம். Q square proportional to D power 5 னா இப்போ என்னன்னா டயமீட்டர் வந்து மாத்தி இருக்கான். அப்ப Q proportional to D power 5/2 D power 5/2 அப்ப 0.5724 வரும் சார். 1 minus 0.8 power of 5/2 0.8 க்கு மட்டும் 5/2 போட்டீங்கன்னா 1ல இருந்து கழிச்சீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. 1 minus 0.8 power of 5/2 0.427 வரும் சார். ஓகே 42.8% வருது. coefficient of contraction 0.61 சொல்ற. டைனமிக் லாஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்ன? தெரியல சார், புதுசா இருக்குது. டைனமிக் லாஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு தட்டி பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ டைனமிக் லாஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஆன்சர் வந்து 0.375 சொல்லியிருக்கானுங்க. ஓகேங்க சார். சரி, அது சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க, அதை ஆட் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஹெட் லாஸ் வந்து சடன் எக்ஸ்பான்ஷன் 6 சென்டிமீட்டர்ல 12 சென்டிமீட்டரா மாறுதான். இது எப்படி போடுவீங்க? டைரக்ட் ஃபார்முலா சார். ஹெட் லாஸ் டு சடன் எக்ஸ்பான்ஷன் v1 - v2 whole square 2g ல போட்டு v1 square 2g காமன் வெளிய எடுத்துட்டு எடுத்தோம்னா 1 - v2 / v1 the whole square. டயமீட்டர் 2 மடங்கு அதிகப்படுத்தினா AV இல்ல வெலாசிட்டி 4 மடங்கு குறையும். ஓகேவா? அப்ப வெலாசிட்டி 4 மடங்கு குறையுதுன்னா v காமனா எடுக்கிறேன்றதுனால 1 minus v1 minus v2 whole square by v2 / v1 - v2 / v1 the whole square. சோ அப்ப வந்து 1 minus 1 by 1 4 1 minus 1 by 4 னா 3 by 4 அப்ப 3 by 4 ஸ்கொயர் பண்ணா 9/16. ஓகே ஃபைன், சூப்பரா வந்துச்சு சார். இந்த 8வது சம்முக்கு வந்து அது எப்படி சால்வ் பண்ணனும்னா 1 divided by cc போடுறாங்க. cc கொடுத்திருக்காங்க பாருங்க 0.62 கொடுத்திருக்காங்க. 1 divided by அதுக்கு அப்புறம் -1 ஸ்கொயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.375 வரும். வந்துச்சா? ஓகே, என்ன ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க பாப்போம். 1 divided by cc minus 1 whole square. 1 divided by cc minus 1 square. அது ரெண்டு ஸ்கொயர் பண்ணனும். போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.375 வரும். சூப்பர், வெரி குட் வெரி குட். சார் அதான் சார், இதுல நம்ம ஹெட் லாஸ் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன்ல நம்ம சால்வ் பண்ணுவோம்ல சார். v1 ஸ்கொயர் காமனா வெளிய எடுத்துட்டு இது கிடைக்கும். அது போக இந்த டேர்ம் கிடைக்கும் சார். அததான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டைனமிக் லாஸ் கோஎஃபிஷியன்ட் சொல்றோம் போல. சரி, அடுத்தது கேள்வி என்னன்னா லிக்விட் டேப்பர்டு பொசிஷன்ல ஃப்ளோ ஆகுது. ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவலா இருக்கு. வெர்டிகல் ஹைட் h கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி பிகம் 4 டைம்ஸ் சொல்றாங்க. முன்னாடி சின்னதா குறையறதுனால மேல வந்து வெலாசிட்டி v னா கீழே வந்து 4v. then the ratio of h to the velocity entrance. velocity head at entrance என்ன இருக்கும்? velocity head at entrance எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் சார் நம்ம பெர்னோல்லிஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி p பிரஷர் p by rho g வந்து உங்களுக்கு p1 p2 கான்ஸ்டன்ட் சொல்லிட்டா அது 0 ஆயிரும். அடிச்சிருவோம். ஓகே, v1 square by 2g plus h equal to v2 square by 2g plus 0. ஓகே, இப்போ v1 ஸ்கொயர் வந்து என்ன பண்ணலாம்? அவன் என்ன கேக்குறான்? ரேஷியோ h to the velocity at the entrance அப்படிதான் கேக்குறான். அப்ப நமக்கு ஒரு பக்கம் h இருக்கும், இன்னொரு பக்கம்
வெலாசிட்டி 8 இருக்கும். ஒரு v2 = 4v1 கொடுத்திருப்பாங்க சார். ஆமா, இது அது 4v ன்னு கொடுத்தனால 4 ஸ்கொயர் வந்து 16 ஸ்கொயர் ஆயிடும். 16 - 1 15v1² 2g = h கிடைக்கும். h/v1² 2g தான் கேக்குறாங்க. அதான் 15 வரும். எஸ். இப்போ என்னன்னா அது டிவைடட் பை v1² 2g போட்டுடலாம். அந்த ஈக்குவேஷன் பெர்னாலி ஈக்குவேஷன் வரும்போதே h + v² 2g = 4v² 2g. அப்போ 4² வந்து 16ன்னு இருக்கும். அந்த h v² 2g ஆல வகுத்தீங்கன்னா அப்ப h/v² 2g ஒரு பக்கம் இருக்கும். அங்க v² 2g காணாம போயிடும். அப்ப 16 மட்டும் இருக்கும். 16 - 1 15. சூப்பரான क्वेश्चन. ஆக்சுவலா கேள்வி வந்து சிம்பிளாவும் இருக்கணும், கான்செப்சுவலாவும் இருக்கணும். அந்த மாதிரி क्वेश्चन தான் ஒரு சூப்பரான क्वेश्चन. அந்த क्वेश्चन இது பண்ணும்போது சிம்பிளாவும் இருந்து கான்செப்சுவலா. இப்ப பெர்னாலி ஈக்குவேஷன் போடுறவங்க வந்து போட்டு சால்வ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுதுன்னா மென்டலி கால்குலேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது அந்த ப்ராப்ளத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு மென்டலி மனசுக்குள்ளேயே வந்து சால்வ் பண்றது. இந்த ராகேஷ் கௌதம் சொல்லிட்டு என்னோட கொலீக் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரு IIT JEE கோச்சிங் போனாரு. கோச்சிங் போனப்ப அப்ப நிறைய சொல்லி தருவாங்களாம். அது வந்து என்னன்னா மென்டலி சால்வ் பண்ணுங்க, ஆன்சரை உடனே பாத்துறாதீங்க, மென்டலி சால்வ் பண்ணுங்க. அப்புறம் அவருக்கு IIT JEE கிடைக்கல. இருந்தாலும் ஒரு சாதாரண காலேஜ்ல தான் BE படிச்சிருக்காரு. ஆனா அந்த காலேஜ்ல வந்து எல்லாருமே கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற கல்ச்சர் இருக்குதான். அப்ப எல்லாத்தையும் கேட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா ஈஸியா கேட் ஸ்கோர் எடுத்து IIT பாம்பேல MTech கிடைச்சிச்சு. அவர் வந்து 9வது 10வது 11வது 12வதுல IIT JEE படிச்சது எங்க யூஸ் ஆச்சு? MTech யூஸ் ஆச்சு அப்படின்றதுதான் கதை. இந்த கதையில இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்னா மென்டலி சால்விங் அப்ரோச் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது கேள்வியை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே மனக்கணக்கு வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா மனக்கணக்கு. இந்த மனக்கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 எப்படி வந்தது அப்படின்னு தெரியும். அப்ப நீ இது பேப்பர் பென் வச்சும் போடலாம். அதே மனசுல டக் 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 நீ இங்க வகுத்து அப்படி எப்படின்னு போடும்போது அந்த 15 வந்தவொன்னா உனக்கு நல்லா அற்புதமா இருக்கும். அடுத்தது 16வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் கேக்குறாங்க. ஃப்ரம் B to A HA plus என்னமோ HB = HL போட்டிருக்காங்க. எப்படியா வரும் இந்த ஈக்குவேஷன்? பார்த்தா சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன போட்டீங்க? ஆப்ஷன் பி தான் சார் வரும். ஆப்ஷன் பி HA plus HL. லாஸ் A ல இருந்து B க்கு போனோம்னா A ல பிரஷர் கம்மியா இருக்கு, B ல அதிகமா இருக்கு. ஓகே, அப்ப எப்படி லாஸ் ஆகுதுன்னா எப்படி இதுவா தலைவா? B எப்படி வரும் சொல்லு? அதாவது இப்ப நீ என்னன்னா A to B போனோம்னா ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் தான் போகணும். இப்ப A வந்து ஆமா, இப்ப A ல வந்து லோவா இருக்குல்ல, B தான் அதிகமா இருக்கு. HA சைடு ஹையர் எலிவேஷன். ஓகேவா? டீலா எனக்கு அக்செப்ட் ஆகல. எனக்கு B வந்து இதுல பார்த்தனா B to A னா B வந்து கம்மியா இருக்கு, A க்கு போகுது, A அதிகமா இருக்கு. சோ எலிவேஷன் ஹைட் கொடுத்திருக்காங்க, A ஓட அதிகம்னே. எதுபா? Z டேட்டம் வந்து A ஓட அதிகம் கொடுத்திருக்காங்க. HA is the higher elevation சொல்றான். ஓகே, higher elevation இது ஓகே. அது B பாயிண்ட் B வந்து லோயர் எலிவேஷனா, ஹையர்ல இருந்து லோயர் போகும்போது லோயர். அப்ப நமக்கு என்ன ஆனா A வந்து ஹையர் எலிவேஷன்னா அப்ப அதுக்கு கேள்வியே பார்த்தனா from B to A கிடையாது, A ஹையர் எலிவேஷன் வச்சுக்கேன். எஸ் பிளஸ் அந்த சைடு வரும்போது பிளஸ் HL ல வந்திருக்கும், H3 + HL ல வந்திருக்கும். HA = HB + HL. ஹையர் எலிவேஷன்னா வந்து அங்க ஏதோ நான் இந்த ஈக்குவேஷன்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா எனக்கு எதுவுமே சூட் ஆகல. சரியா? ஆப்ஷன் B ல வந்து HA = HB + HA பெருசுனா பெருசு கூட்டல் இன்னொருத்தன் லாஸ வந்து போட்டோம்னா கூட்டணும்னா இன்னொரு பெருசு தானே கிடைக்கும். பெருசு கூட்டல் பெருசுனா அப்ப நமக்கு என்ன HB கம்மின்னு அர்த்தம். ஆனா பெருசோட அந்த மதிப்பு HL ல கூட்டும்போது என்ன ஆகும்? பெருசு கூட்டல் பெருசுனா பெருசாயிடும்ல. அப்ப அது வந்து ஏதோ ஈக்குவேஷன்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏதோ டைப்பிங்ல எரர் நடந்திருக்கு. அப்ப HB + HL னு வரலாமா? HB + HL னு வந்தா கரெக்ட்டா இருக்கும்ல.
கரெக்டா இருக்கும். அதான் இப்ப நமக்கு என்னன்னா அந்த ஃப்ளோ டைரக்ஷனும் வேணும், பிளஸ் எட்டையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். சரியா? அது பாத்துங்க, செக் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் 12 mm சென்டிமீட்டர் டயமீட்டர் ஸ்ட்ரெயிட் பைப் இருக்கு. வெலாசிட்டி 8 கொடுத்துட்டாங்க, 0.5 ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் சொல்லியிருக்காங்க. டவுன் ஸ்லோப் வந்து 1:10. வாட் இஸ் த ஃபிரிக்ஷன் ஃபேக்டர்னு கேக்குறாங்க. எப்படி போடுவீங்க சார்? டைரக்ட் ஃபார்முலா தான் சார். HF = FL/V²/2GT. HL by L கொடுத்துட்டாங்க 1/10. ஸ்லோப் டவுன்வர்ட் ஸ்லோப் வந்து HL/L. அது தெரிஞ்சா போதும் சார். 1/10 அப்படியே கொடுத்துட்டாங்க. அது ஸ்லோப்னா HF by L. ஓகே சார். அது 1/10 = அப்ப L காமனா வச்சுங்க. V²/2G வெலாசிட்டி 8 V²/2G யும் கொடுத்துட்டாங்க. அதான் வெலாசிட்டி 8 V²/2G 0.5 கொடுத்துட்டாங்க. H by L கொடுத்துட்டாங்க. வேற என்ன பாக்கி இருக்கு? D கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, F கேக்குறாங்க. சூப்பர். அதுதான் ஆன்சர் வந்தா 0.024. எஸ் சார். ஓகே ஃபைன். 2 பைப் லைன் வந்து 2 ஈக்குவல் லென்த்ல இருக்கு. ஒன்னு டயமீட்டர் 15 இன்னொன்னு 10. பேரலா கனெக்ட் பண்றாங்கன்றாங்க. டிஃபரன்ஸ் இன் வாட்டர் ரிசர்வாயர் வந்து 3. friction is assumed to be equal. ratio of discharge கேக்குறாங்க. எப்படி போடுறது? எப்படி போடுறீங்க? ratio of discharge large diameter to smaller diameter. எஸ் சார். அதான் சார், ஹெட் லாஸ் ஈக்குவல் பண்ணோம்னா ஆன்சர் சார். ஹெட் லாஸ் HL1 = HL2. FL/Q²/12D/5 ஓகே. FL/Q²/12D/5 ஈக்குவல் பண்ணோம்னா Q² directly proportional to D/5. ஓகே, அது மட்டும் தான் வருவானா? இப்ப இந்த டிஃபரன்ஸ் இன் வாட்டர் லெவல் 3 மீட்டர் கொடுத்துருக்கானே, அதை எங்க யூஸ் பண்ணுவீங்க? சரி, இப்படிதான் நான் போட்டேன், ஆன்சர் கிடைக்கல சார். அப்படி போட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தனா, இப்ப 15/10 போட்டு 15/10 1.5 1.5 into 1.5 போட்டா 2.25 வரும். 2.25 into root of 1.5 போடு பாப்போம். 2.25 root of 1.5. சார் 2.7755. அவ்வளவுதான் வந்துச்சு. எப்படிங்க சார்? டைரக்டா அவ்வளவுதான் 5/2 Q² proportional to D/5. ஃபார்முலா எழுதி வச்சுங்க. ஃபார்முலா வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். Q² proportional to D/5. இல்லாட்டி டிஸ்சார்ஜுக்கு ஸ்கேல் ரேஷியோ 2.5. அது ஞாபகம் சரி. அப்ப Q proportional to D/5/2. இப்படி ஞாபகம் சரி. Q² proportional to D/5 ஞாபகம் சரி. இல்ல Q வந்து proportional to D/5/2 ஞாபகம் சரி. கொஞ்சம் ரூட் எடுக்கிறதுல கொஞ்சம் அதாகும் சார். ஒண்ணும் இல்லையே. நீ என்னன்னா 2.25 தெரிஞ்சு போச்சு. நேரடியா அடுத்த ஆன்சர் 2.756 கம்ப்யூட்டர் G லாக் ஆப்ஷன் B அப்படி சொல்லிடலாம். ஏன்னா 1.5² 2.25 தெரியும். நடுவுல ரூட் ஆஃப் 1.5 இருக்கான். ரூட் ஆஃப் 1.5னா நீ வந்து இது பண்ணிக்கணும்ல. அதுல ஒண்ணு நீ போடவே தேவையில்ல, போடாமே தீர்ப்பு சொல்லிடலாம். சரியா? ரூட் ஆஃப் 1.5னா 3.3 வரைக்கும் ஒண்ணு கூட்டு போகுமா? கண்டிப்பா கூட்டு போவாது. நீ 2 வாட்டி இதே சம்ம சால்வ் பண்ணனா சொல்லிடலாம். அதாவது எந்த சம்முக்கு பயிற்சி எடுக்கிறியோ அதை 2 வாட்டி 3 வாட்டி பயிற்சி எடுக்கணும். இடைப்பட்ட நேரம் வந்து நீ முடிவு பண்ணணும். இன்னைக்கு இந்த சம் பயிற்சி எடுத்துட்டேன், இது வந்து மறுபடியும் நாளைக்கு 10 மணிக்கு இந்த சம் ஒரு வாட்டி தொட போறேன். சரியா? அதுதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதிரடி பேட்ஸ்மேன் மாதிரி நேரா கேள்வியை போட்டு எழுதிட்டே இருப்பீங்க. ஆனா அது வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு கிடையாது. நீ இன்னைக்கு இந்த கேள்வி தெரியலையா, இந்த கேள்வி மறுபடியும் நான் என்னைக்கு தொட போறேன்றதை பிக்ஸ் பண்ணணும். சரியா? அந்த கேள்வியை போய் தொடும் போதுதான் நமக்கு அந்த ஃபீல் வரும். கேள்வியை தொடாமே விட்டேன்னா அது பாட்டு ஒரு ஓரமா போயிடும். எத்தனை நாளைக்கு ஒரு முறை அந்த கேள்வி தொடணும்? அவ்வளவுதான், போதுமான அளவுக்கு தொட்டாச்சு, இனிமேல் தொட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அவனை தள்ளி வைக்கணும். அவ்வளவுதான். மறுபடியும் 1 மாசம் கழித்து அவனை தொடுவேன் அப்படி சொல்லணும். இப்ப கேள்வியை தொடதான் நம்ம வளர முடியும். கேள்வி வந்து இன்னைக்கு வந்து கேள்வி அதிகாரம் பத்தி தான் வந்து திருக்குறள் எடுத்துடணும். நீங்க போய் படிச்சீங்கன்னா தெரியும் ஏன் கேள்வி வந்து கேட்கறது வந்து அவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு. எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணணும்? நீங்க நிறைய படிக்க ஆசைப்படாதீங்க. தயவு செஞ்சு போஸ்டிங் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் லேர்னிங். இன்னைக்கு நான் எவ்வளவு வளர்ந்துருக்கேன், யாராச்சும் உன்னோட வளர்ச்சி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீ எவ்வளவு வளர்ந்துருக்க, எத்தனை கொஸ்டின் தொட்ட டில் நவ். இன்னைக்கு இப்ப டைம் என்ன ஆகுது? டைம் வந்து 9:15 ஆகுது. 9:15 வரைக்கும் எத்தனை கேள்வி தொட்டிருக்கீங்க?
யாராச்சும் கணக்கு வச்சிருக்கீங்களா? சார் அதெல்லாம் இல்ல சார், கணக்கு வழக்கு இல்லாம நாங்க ஆடிக்கிட்டே இருப்போம் சார் அப்படிதான் சொல்றீங்க. இது வரைக்கும் காலையில இருந்து இது வரைக்கும் எத்தனை கேள்வி தொட்ட? யாராச்சும் ஒரு சாம்பியன் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க, சாமி சத்தியமா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படிதான் அப்படி சொன்னா ஜெயிச்சிருவீங்களே. நான் ஒரு நாள் ஃபுல்லா கூட உங்களுக்கு உங்க கூட அப்படியே பயணிக்க ரெடி. ஆனா வந்து நீங்க செத்துருவீங்க. நீங்க என்னன்னா கரெக்டா என்னன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஒன் டே ஃபுல்லா கூட வந்து நான் உங்களுக்கு டிராவல் ஆகுதுக்கு ரெடி. இப்படிதான்ப்பா பண்ணணும், இதான்ப்பா தொடணும், இப்படிதான் பண்ணணும், இந்த கேள்வி இத்தனை நாள் கழிச்சு தொடணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐயோ வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவீங்க. அதனாலதான் வந்து நான் என்ன பண்றது, பட்டும் படாம இருக்கிறது. ரொம்ப ஈஸி தான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. என்னன்னா ஸ்டூடெண்ட் ஒபீடியண்டா இருக்கணும், சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து பக்காவா இருக்கணும், சிம்பிளிஃபைடா இருக்கணும், ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். இதெல்லாம் தான் ரகசியம். நான் எவ்வளவு நிறைய படிச்சா எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. இல்ல, படிச்சதே திரும்ப படிக்கணும். இது என்ன படிச்சேன், இது ஞாபகம் இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். சீரீஸ்ல கனெக்ட் பண்றாங்க பைப்பு, டயமீட்டர் வந்து ட்வைஸ், லென்த் வந்து 32 டைம்ஸ் சொல்றாங்க. அப்ப இது மறுபடியும் அதே கதை தான். என்ன டி ஸ்கொயர், அப்ப லென்த் வந்து d பவர் 5 இருக்குமா, FLV ஸ்கொயர் பை q ஸ்கொயர் FL q ஸ்கொயர் பை 3d பவர் 5 ஆ 12. ஆமா, அப்ப d பவர் 5 l வந்து 32 மடங்கு, 2 மடங்கு 2 அடிபட்டு 32 2 2 பவர் 5 போட்டா 32 வந்துரும். 32 பை 32 1. அதனால 1 எல்லாம் சூப்பரான கொஸ்டின். இதெல்லாம் வந்து மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படின்னுவாங்க. சில இடத்துல ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் போட்டிருக்கும், பார்த்தனா அங்க 2 வண்டி கவுந்து கிடக்கும் கண்டிப்பா. எங்க உனக்கு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் போர்டு பாக்குறியோ அங்க 2 வண்டி கண்டிப்பா கவுந்துருக்கும். அதே போல இது these are all கொஸ்டின் ப்ரோன் ஜோன். நீ எப்படி ஒர்க் அவுட் பண்றது உன்னோட. ஈக்குவலன்ட் லென்த் இருக்கு, ஸ்டெப்டு பைப் லைன், பிலோ ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க, ஃபிகரை காணோம், ஸோ சால்வ் பண்ண முடியாது. கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டயமீட்டர் 33 by 1/8 L போட்டிருக்கான். ஆனா ஃபிகர் கொடுத்தாதான் போட முடியும். இந்த சம்மன் ஃபிகர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. 3 ஐடென்டிக்கல் பைப் இருக்கு, LDF னு வச்சிருக்காங்க, கனெக்டட் இன் parallel between 2 reservoir. what is size of pipe of length? அது சேம் friction factor அப்படின்றாங்க. ஆன்சர் வந்து 1.55 D ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி போடுவீங்க அப்ரோச்? வாட் இஸ் யுவர் அப்ரோச்? சரி, இது வந்து parallel கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சோ ஈக்குவல் டயாமீட்டர் கேக்குறேன். D equivalent by D equal to n power 2/5. என்னங்கிறது நம்பர் ஆஃப் பைப்ஸ். அப்ப 3 போட்டோம்னா 3 power 2/5 போட்டோம்னா 3 power 2/5. எஸ் சார், 3 power 2/5. சூப்பர். 3 power 2/5 னா எவ்வளவு வருது? 1.55 வருது. ஃபைன். இது ஏரியா கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டயகிராம் இருந்தா தான் கண்டுபிடிக்கும். டயகிராம் வேணும் சார். இதுக்கு டயகிராம் வேணுமா? எஸ் சார். இந்த क्वेश्चन ஆனா டயகிராம் பிலோ ஃபிகர் சொல்லிருக்கானா? ஓகே. 5 cm/s இதுக்கும் டயகிராம் காப்பி பண்ணா முட்டனா? ஓகே. 5 கிராஸ் செக்ஷன் அதுவும் வந்து டயகிராம் வேணும். இந்த ஷோன் ஃபிகர் 1.5 m/s அதெல்லாம் டயகிராம் வச்சு பிராக்டீஸ் பண்ணிக்கங்க. அப்போ இதுவும் டயகிராம் வேணுமா? ஷோன் இன் given figure. இதுக்கும் 2.5 meters தான். இதுக்கு டயகிராம் தேவையில்ல. 20வது கேள்விக்கு வந்து a compound pipeline equal length of same diameter same friction factor for a compound pipeline is L1 அப்படின்றாங்க. when pipes are connected in series, so series க்கும் parallel க்கும் ரேஷியோ கேக்குறேன், எப்படி போடுவீங்க? என்ன ரேஷியோ? ஈக்குவல் லென்த்தோட ரேஷியோ. சீரிஸா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஒரு கண்டிஷன் வந்து சீரிஸா கனெக்ட் பண்றாங்க, அப்புறம் parallel கனெக்ட் பண்றாங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் சீரிஸ் கனெக்ட் பண்ணும்போது L equivalent by D equivalent power 5 equal to L1 by D1 power 5 plus L2 by D2 power 5 வரும். L equal length, அப்ப 2L by D power 5 கிடைக்கும். D power 5 D power 5 கேன்சல் ஆயிடும். equivalent length equal to 2L கிடைக்கும். 2 into small. இதை வச்சுக்கணும் சார் ஈக்குவேஷன் 1. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேரலா கனெக்ட் பண்ணும்போது ஹெட் லாஸ் ஈக்குவல் இருக்கும். HF2 equal to HF1 வைக்கணும். Q square by 12.1 D power 5 equal to FL cube by Q by 2 போடுவோம் ரைட் சைடுல. Q by 2 whole square by 12.1 D power 5. அப்ப லெஃப்ட் சைடுல வந்து எல்லாமே
ஈக்குவல் பண்ணும்போது L ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு Q ஸ்கொயர் பை 4 கிடைக்கும் சார். ஸோ அப்போ இதுக்கு Q கேன்சல் ஆச்சுன்னா L பை 4 கிடைக்கும் சார். L ஈக்குவலன்ட் L பை 4 கிடைக்கும். ஸோ ஃபைனலா 8:1 வந்தா? எஸ் சார். L ஈக்குவலன்ட் 1 பை L ஈக்குவலன்ட் 2 போட்டோம்னா 8 கிடைக்கும். ஓகே ஃபைன். அப்ப யாரு ரெண்டும் ஒரே கண்டிஷன் தான். இதுல புரிதல் என்ன அப்படின்னா பைப்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் வந்து அதிகமா இருக்கும் லென்த், பைப் கனெக்டட் இன் பேரலல் வந்து லென்த் கம்மியா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 20 சென்டிமீட்டர் டயமீட்டர் இருக்கு, ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் வந்து 0.025. எல்லாத்தையும் மேக்ஸிமம் பவர், வாட் இஸ் அப்ராக்சிமேட் டயமீட்டர் ஃபார் மேக்ஸிமம் பவர்? ஃபார்முலா வச்சிருக்கா? மேக்ஸிமம் பவர் கண்டிஷன் ஃபார் த மேக்ஸிமம் பவர்னு போடுங்க. ஃபார்முலா ஏதாச்சும் ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்முலா இருக்கும். ஸோ கண்டிஷன் ஏதாச்சும் எப்பவுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிஷன் ஒரு வர கேள்வி வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ டயமீட்டர் ஆஃப் ஜெட் ஃபார் மேக்ஸிமம் பவர், வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் டயமீட்டர் ஆஃப் ஜெட் ஃபார் மேக்ஸிமம் பவர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபார்முலா வந்துடும். நாசலோட ப்ராப்ளம். ஸோ அப்போ வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி பாத்துங்க. அடுத்தது லாஸ் ஆஃப் ஹெட் செகண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க Q. இப்போ 5 டயமீட்டர் 2 ஆக்குறாங்க, ஆனா லென்த் மட்டும் அப்படியே வச்சுக்கிறாங்க. 2Q டிஸ்சார்ஜுக்கு வந்து ஹெட் லாஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான் சார் சேம் ஃபார்முலா சார். FL Q ஸ்கொயர் பை 12 d பவர் 5 போட்டோம்னா Q ஸ்கொயர் பை d பவர் 5. இப்போ நமக்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்? டயமீட்டர் வந்து அப்ப அது அதான் FL Q ஸ்கொயர் பை 12 d பவர் 5. இப்போ F விட்டுருவோம், Q ஸ்கொயர் வச்சுப்போம். L தேவைப்படுதா? L தேவைப்படல. L ஈக்குவல் சார். Q ஸ்கொயர் தேவைப்படுது, d பவர் 5 தேவைப்படுது, H தேவைப்படுது. சோ வந்து நமக்கு என்ன கேக்குறாங்க? ஹெட் லாஸ் கேக்குறாங்க. H1 கொடுத்துட்டாங்க, H2 கேக்குறாங்க. சோ போட்டீங்கன்னா உங்களுக்கு H/8 வரணும். அடுத்தது எனர்ஜி லாஸ் 21 क्वेश्चन. இதுப்பா 21 क्वेश्चन ஃபார்முலா சார். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்மிஷன். என்ன ஃபார்முலா? ஸ்மால் d equal to capital D, small d equal to capital D power 5 divided by 2FL whole power 1/4. 2F அதுல டயா கொடுத்திருக்காங்க சார். டயா 0.5 கொடுத்திருக்காங்க. அது சப்ஸ்டிட் பண்றோம். 2FL டிவைட்ல கீழ டிவைட் பை 2FL whole power 1/4. 2FL whole power 1/4 ஆமா சார். சரி 2F F இருக்கான், L இருக்கான், 2ஆல பெருக்கலாம், 1/4 போட்டுக்கலாம். மேல வந்து d பவர் நியூமரேட்டர் சொல்ல பாப்போம் மறுபடியும். d power 5 d power 5. ஓகே. small d equal to d power 5 divided by 2FL. Open the bracket. 2FL whole power 4 whole power ஆமா 2FL 1/4. 1/4. ஓகே சரி, இது பண்ணி பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சுங்க. கரெக்டா வருதான்னு பாருங்க. அப்புறம் எனர்ஜி லாஸ் வந்து 1 and 2 கொடுத்துருக்காங்க. அது ஃபிகருக்கு வேணும் கண்டிப்பா. எப்படி கண்டுபிடிக்கிறது? லேமினார் ஃப்ளோ நேத்து பார்த்த கொஸ்டினே தான். டிஸ்சார்ஜுக்கு வந்து 5d பவர் டெல்டா P 128 நியூஎல், பிரஷர் டிராப் வந்து 32 நியூ ஸ்கொயர், ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் வந்து 16 நியூ பை ரோ VD நேத்து பார்த்த சம்ம. ரிசர்வாயர் வாட்டர் வந்து ட்ரெயின் பண்றாங்க, 10 சென்டிமீட்டர் பைப் 20 சென்டிமீட்டர் டயமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஹெட் லாஸ் வந்து சேமா இருக்கு, ரேஷியோ ஆஃப் டிஸ்சார்ஜ் கேக்குறாங்க. எப்படி போடுவீங்க? சார் Q ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d பவர் 5. அதே தான் சார். சேம் ஃபார்முலா. Q ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு d பவர் 5, Q is proportional to d power 5/2. ஓகே, அப்ப 4√2 ஆன்சர். which one of following is hydraulic diameter? 4a/p ஃபார்முலால போட்டோம்னா ஆன்சர் வரும் சார். என்ன ஆன்சர்? 4 into area by meter perimeter. 2ab by a plus b வருது. 4a/p. 4 ஃபார்முலா வந்து 4a/p. ஓகே சூப்பர். 4a/p. அப்புறம் friction laid force between first pipe and second pipe, ரெண்டு பைப் கொடுத்திருக்காங்க connected in series. diameter of second pipe 2 times சொல்றாங்க, d power 5. hf proportional to d power 5. கரெக்ட்டா? எஸ் சார், கரெக்ட் சார். FLV square hf equal to FLV square by Q square by 3d power by inversely இல்லையா? inverse proportional. ஆமா, சின்ன பைப்புக்கு வந்து
ஆனா ரேஷியோ 1:32 அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, இது வந்து என்னது, மறுபடியும் இது பைப் டயக்ராம்ஸ் தான் போடுற மாதிரி சம்மு. அடுத்தது பிரான்ச் பைப் லைன்ல வந்து 4 ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றா, அதுவும் பைப்பு ஷோன் ஃபிகர் தான். 30th கொஸ்டினும் ஷோன் ஃபிகர் தான். அடுத்து 31 பாத்தீங்கன்னா நேத்து பார்த்தது தான், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபிரிக்ஷன் ரேட் ஈக்குவல் டு h/3. அதுல வர எஃபிஷியன்சி வந்து 66.66 இல்ல 2/3. hf divided by capital H போட்டோம்னா hf வந்து h/3 போட்டோம்னா அப்ப 2h/3 divided by h போட்டீங்கன்னா வெறும் 2/3 வரும். 2/3 னா 0.66 ஃபிராக்ஷன். 100ஆல பெருக்குனீங்கன்னா 66.66%. 5 ஃப்ளோ வந்து ஹெட் லாஸ் இந்த ஃபிரிக்ஷன் வந்து 6 மீட்டர்னா ஒரு 3 மடங்கு பெருசா இருப்பாரு. கேபிட்டல் H ஈக்குவல் டு மேக்ஸிமம் டோட்டல் ஹெட் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். அதனால 18 வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட கொஸ்டின்ல வந்து மேக்ஸிமம் பிரான்ச்டு பைப்புக்கு வந்து டயக்ராம் வேணும். அந்த டயக்ராம் வந்து இது பண்ணிருக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, HF கொஸ்டின் வந்து அடிக்கடி நிறைய வாட்டி கேட்கறாங்க. அது எந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்பவுமே வந்து. அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வாய் கணக்கு போடணும். அது சிலலாம் சொன்னோம்னா டக்குன்னு இதான் அப்படின்னு சொல்லணும், வாயிலேயே சொல்லணும். அப்போ அதுதான் வந்து உங்களோட growth. ஸோ ப்ரொசீட் பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிவிஷன் பக்காவா வச்சுங்க. நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சீங்க, நிறைய விஷயம் ஒரு தடவை மட்டும் படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஒரு விஷயம் மனசுல பதிகிற வரைக்கும் படிக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரண்ட் பண்ற தப்பு என்னன்னா, அவங்க வந்து ஃபுல்லா அன்லிமிட்டெட், அது உள்ள போச்சா போலையாலாம் தெரியாது, அது பாட்டுன்னு ஊத்த வேண்டியதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊத்திக்கிட்டே இருக்கிறது. ஆனா அது உள்ளதான் போதா இல்ல நிரம்பி வெளியே போதா, தங்குதா தங்கலையான்னு இருக்கக்கூடாது. நீங்க வந்து ரொம்ப காஷியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் நேரத்தை செலவழிக்க தான் போறீங்க. 6 மாசம் நீங்க ஃபுல்லா வந்து படிக்க தான் போறீங்க. ஆனா இது எப்படி பண்றீங்கன்றத பாருங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஆர்வமா இருங்க, சரியா? மேக்ஸ் வந்து நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கும். டாபிக் மட்டும் சொன்னீங்கன்னா அது ப்ரிப்பேர் பண்ணி வந்துடலாம். டாபிக் நான் பார்க்குறேன் என்ன வீடியோ போட்டுருக்காரு சொல்லிட்டு, அதில் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். குரூப்ல போட்டு விட்றேன் மெசேஜ். ஆரம்பிச்சிக்கலாம், மேக்ஸே ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க. சிஸ்டமேட்டிக் ரிவிஷனுக்கு வாங்க, சிம்பிளிஃபைட் ரிவிஷனுக்கு வாங்க, ஸ்ட்ரக்சர்ட் ரிவிஷனுக்கு வாங்க. தயவு செஞ்சு நிறைய படிக்காதீங்க, கம்மியா படிங்க, போஸ்டிங் வாங்குங்க, சரியா? நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? போஸ்டிங் வாங்க தான் நோக்கமா இருக்கணும். அறிவாளியா பொறுமையா இருக்கலாம். வயசு இப்போ வந்து எல்லாருமே 25, 23, 28, 30 அப்படின்னு இருக்கீங்க வச்சுங்களேன். நீங்க வந்து அப்புறம் உட்காந்து ரூம் போட்டு படிச்சுக்கலாம். இப்பவே ரூம் போட்டு படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இப்போ எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் சக்சஸ் வரும். ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் ரிவிஷன். நிறைய பேர் வந்து சிஸ்டமேட்டிக் ரிவிஷன் பண்றது இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்பை கண்காணிச்சுட்டே தான் இருக்கேன். எல்லாருமே நிறைய கேள்வி கேட்கறீங்க, நிறைய கத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் உள்ள தங்குதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. திரும்ப ஒரு நாள் நான் கேள்வி கேட்கும் போது தெரியல. அப்போ இன்னைக்கு டெஸ்ட் வைக்கும் போது தெரியுது, இதெல்லாம் தெரியலன்னு எனக்கு நீங்க வெளிப்படையா ஒத்துக்கிறீங்க. எப்போ உங்களுக்கு தெரியாத நீங்க ஒத்துக்கிறீங்களோ அப்பவே நீங்க என்ன ஆயிடுறீங்க? தெரியாத ஒத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? தெரிஞ்சுக்கலாம், கத்துக்க ரெடி ஆவறீங்க. ரெண்டு மைண்ட் செட் இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு மைண்ட் செட். எல்லாம் தெரியும் நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. எல்லாம் தெரியணும் கத்துக்க வரவே மாட்டான். வச்சுக்கேன் தம்பி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்டா வந்து எழுதுறா அப்படின்னா வரமாட்டான். கத்துக்க ஆசைப்பட மாட்டான். ஆனா ஐயா சாமி எனக்கு தெரியாது, இந்த இதுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியாது, நாசலுக்கு மேக்ஸிமம் பவர் கண்டிஷன் ஃபார்முலா எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்றவன் ஃபார்முலா கத்துட்டு போ. அப்ப யார் ஜெயிப்பா? ஆமா, கத்துக்க ரெடியா இருக்கவன் தான் ஜெயிப்பான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய அப்பா டகர் சொல்றேன், ஜெயிப்பானா? கப்பு அவனுக்கு உண்டா? நோ கப். அவ்வளவுதான், சரியா? இது கரெக்டா புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியாது. நான் நிறைய படிக்கிறேன், நானே பெரிய அப்பா டகர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல,
போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நீ அப்பா டேகர்லாம் கிடையாது, சாதாரண ஆள் தான். போஸ்டிங் எப்போ வாங்குறியோ அப்பதான் அப்பா டேகர். போஸ்டிங் வாங்கினா நீ உண்மையிலுமே அப்பா டேகர் தான். சரியா? அப்ப யாரும் ஒன்று சந்தேகமே பட மாட்டாங்க, அப்பா அவர் யாருப்பா, அவர் வந்து லெக்சரர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஜிபிடி லெக்சரர்ப்பா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் வாங்குற வரைக்கும் எப்படி இருக்கணும்? பேர் வாங்கினாலும் பணிவா தான் இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப பணிவா இருக்கணும். சரியா? ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு. ஆமா, ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, நிற்க அப்படின்றது ஃபாலோ பண்ணாதான் நீ ரெடி ஆவ. நீ கொஞ்சம் அவசரப்பட்ட ட்ராக் அவுட் வெளியே போயிடுவ. சோ அது பாத்துங்க. யூ ஆல்வேஸ் கீப் ஆன் ட்ராக். சரியா? ட்ராக் மேலேயே தான் இருக்கும். ட்ராக் அவுட் போவீங்க, அப்போ வந்து 2 பேர் உங்களை ட்ராக்கு கொண்டு வருவாங்க. யாருன்னா 3 பேர். ஒண்ணு நீயே உணர்ந்து ட்ராக்குக்கு வரலாம், இல்ல உன் மென்டார் சொல்லுவாரு, மோகன்ராஜ் நீ ட்ராக் அவுட் வெளியே இருக்க, வா ட்ராக்குக்கு அப்படின்னுவாரு. சரவணகுமார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கம்யூனிட்டி கூப்பிடும். சோ ஒண்ணு நீ, இன்னொன்னு உன்னோட மென்டார், மூணாவது கம்யூனிட்டி. கம்யூனிட்டினா யாரு? சரவணகுமாரோட கம்யூனிட்டி யாரு? ஞானபிரகாஷ், மோகன்ராஜ், சரவணகுமாரோட கம்யூனிட்டி. சோ கம்யூனிட்டி கூப்பிடும். அதனால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு பண்ண ரகசியம். எல்லாமே கூடி வாழுங்க. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். நவ வி வில்